அன்புக்குரியவர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு விழாவை நாம் கொண்டாடினோம். 40 நாட்கள் அந்த தவக்காலத்தை கடந்து அந்த ஒரு வாரம் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானித்து புனித வாரத்தை கடந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு விழாவை, பஸ்கா விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடினோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நாம் திளைத்து கொண்டிருக்கிற அடுத்த நாளே நம்ம அடைகிறது ஒரு மிகப்பெரிய துக்க செய்தி. ஆம், நமது பாப்பரசரின் இறப்பு செய்தி. உலக மக்கள் அனைவரும், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவை சாராதவர்கள், பெரிய தலைவர்கள் அனைவரையும் உலுக்கி எடுக்கிறது இந்த மரண செய்தி. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த பாப்பரசர் எல்லோராலும் அன்பு செய்யப்பட்ட ஒரு பாப்பரசராக இருந்தார். 88 வயது உடைய இந்த பாப்பரசர் இந்த உலக மக்களால் அநேக பேரால் அன்பு செய்யப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். இவர் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறக்கிறார். பிறந்தவுடனே அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு தேவாலயத்திலே ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ என்ற ஒரு பெயரை அவருக்கு கொடுக்கிறார்கள். ஜார்ஜ் மரியோ. இந்த ஒரு இயற்பெயரோடு அவர் வளர்கிறார். வளர்ந்து அவர் குருமடத்தில் சேருகிறார், குருவாகிறார், பிறகு கர்தினால் ஆகிறார், கர்தினாலாகி போப்பாண்டவராகிறார். இப்படி ஒரு அன்பு செய்யப்பட்ட, எல்லோராலும் அன்பு செய்யப்பட்ட இந்த பாப்பரசர் இறந்த செய்தி நம்மை அடைகிறது. இந்த வீடியோவில் ஒரு பாப்பரசர் இறந்து விட்டால் அவருக்கு அதன் பிறகு நடக்கின்ற ஒரு 10 முக்கியமான விஷயங்களை பற்றி சிந்திப்போம். வாருங்கள் வீடியோக்குள்ள போவோம். ஒரு பாப்பரசர் இறந்த உடனே அவர் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கலாம், ஒரு உடம்பு சரியாமல் இருந்திருக்கலாம். மருத்துவர்கள் அவர்களுக்கு எல்லா மருத்துவ வசதிகளையும் செய்திகளையும் கொடுப்பார்கள். ஒருவேளை அந்த பாப்பரசர் இறந்து விட்டார் என்றால் முதலில் மருத்துவர் சோதிப்பார். சோதித்து உண்மையாலுமே அவங்க இறந்துட்டாங்க என்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஆனால் அது வெளியிலே சொல்லப்படாத ஒரு உண்மையாக இருக்கும். அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கர்தினால் வருவார். அவர் இந்த பாப்பரசனுடைய மரணத்தை உறுதி செய்வதற்காக கர்தினால் கெவின் ஃபரேல் என்ற ஒருவர் வந்தார். அவர் ஐரிஷ் நாட்டை சார்ந்தவர். அவர் தான் அங்கே பாப்பரசில் இருக்கும் பொழுது அவருக்கு உதவியாக இருந்தவர். எனவே அவர் இந்த பாப்பரசனுடைய உண்மையான பெயர் இருக்கும் இல்லையா, பிரான்சிஸ் இல்லை, பிரான்சிஸ் பாப்பரசர். அவர் பாப்பரசராக பதவியேற்றுக்கொண்ட அப்பொழுது தன்னுடைய புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய பெயரை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவருடைய உண்மையான இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ இல்லையா. அந்த ஜார்ஜ் மரியோ அப்படிங்கிற பெயரை 3 முறை உச்சரித்து அந்த பாப்பரசரை எழுப்புவார். இங்கே நின்றுட்டு கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டு, ஜார்ஜ் மரியோ, ஜார்ஜ் மரியோ, நான் பேசுகிறது கேட்குதுங்களா, ஏதாவது புரியுதுங்களா, ஹலோ ஜார்ஜ் மரியோ அப்படின்ட்டு அந்த 3 முறை அவருடைய இயற்பெயரை சொல்லி கேட்பார். அப்போ அவருடைய உடலில் கையசைவு, காலசைவு இல்லை, எந்த ஒரு பதிலும் இல்லை, அமைதியாகவே படுத்து கிடக்கிறார் அப்படின்னு உடனே அவருடைய மரணம் உறுதி செய்யப்படுகிறது. அதன் பிறகுதான் அந்த மரணத்தை மக்களுக்கு, செய்தியாளர்களுக்கு, மற்ற உலக மக்களுக்கு அது அறிவிக்கப்படும். இதுதான் மரணத்தை உறுதி செய்கின்ற முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வாக மோதிரத்தை அளிக்கின்ற ஒரு நிகழ்வு. ஏனென்றால் பாப்பரசனுடைய அந்த விழாவின் போது, தொடக்க நாளின் போது அவருக்கு ஒரு மோதிரம் வழங்கப்படும். நம்மளுடைய பாப்பரசர் அழகாக ஒரு மீன் பிடிக்கின்ற ஒருவருடைய மோதிரத்தை அணிஞ்சிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கின்ற ஒரு மனிதர், மீன்களோடு இருக்கின்ற ஒரு முத்திரை பதித்த ஒரு பாப்பரசருடைய அந்த மோதிரம். அந்த மோதிரத்தை என்ன செய்வார்கள், உடனே அதை கழட்டி ஒரு சுத்தியால் அதை அடித்து உடைத்து விடுவார்கள்.
இது மோதிரத்தை அழிக்கின்ற நிகழ்வு. இதை ஏன் அதை உடைச்சிட்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு பாப்பரசர் இறந்த உடனே அவருடைய பெயரிலே எந்த ஒரு மாற்றங்களோ எந்த ஒரு செய்தியோ பாப்பரசனுடைய பெயரில் வரக்கூடாது. அப்படி எதுவும் போலியானது ஒன்று அவருடைய முத்திரை வைத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாப்பரசனுடைய மோதிரத்தை அவர்கள் சுத்தியால் அடித்து அதை உடைத்து விடுவார்கள். இது இரண்டாவது நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வாக மக்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும், அதுவும் ஒரு கிறிஸ்தவ வழக்கத்தில் வழியாக இதை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பேதுரு தேவாலயத்தினுடைய மணிகள் ஒலிக்கப்படும். அந்த மணிகளிலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஊர்களிலெல்லாம் அதை இந்த செய்தியை பரவிய உடனே உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் மணிகள் ஒலித்திருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன எப்படி ஒலிப்பாங்கன்னா, அந்த போப்பானவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒலிப்பாங்க. இப்போ இவருக்கு 88 வயது, அதனால் 88 முறை அந்த மணியை அடிப்பார்கள். போப்பானவர் இறந்த செய்தியை அந்த மணிகள், ஆலயத்தின் மணிகள் ஒலிப்பு வழியாக மக்களுக்கு அறிவிக்கின்ற செய்தி. இது மூன்றாவது நிகழ்வு. நான்காவதாக போப்பானவருடைய இருக்கை, அவர் தங்கியிருந்த இடம், அவர் வேலை செய்த ஆஃபீஸ், இதையெல்லாம் மூடி சீல் வைக்கப்படும். அதை நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம். அதை அவர் தங்கியிருந்த அறை, அவர் வேலை செய்த ஆஃபீஸ் எல்லாமே அதை மூடிவிட்டு, அலுவலகம் அனைத்தும் மூடப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது. அப்படின்னா அங்கே அவருக்கு இப்போ போப்பானவருக்கு எப்பயுமே ஸ்விஸ் கார்டு இருப்பாங்க. ஸ்விஸ் கார்டுன்னா அந்த காவலாளிகள், சுவிஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிற காவலாளிகள், அவர்கள் ஒரு மாதிரி கலர் வானவில் மாதிரி உடை அணிந்து எப்பயுமே அந்த காவலில் இருப்பாங்க. இப்போ இந்த அறையெல்லாம் மூடி சீல் வைக்கப்பட்ட பிறகு அந்த காவலாளிகள் தன் காவலிலிருந்து பின்வாங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு பாப்பரசனுடைய சேர், அவருடைய இருப்பிடம் காலியாக இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த நிகழ்வு நடக்கிறது. இது நான்காவது நிகழ்வு. ஐந்தாவது நிகழ்வாக இந்த 9 நாள் துக்கம் அனுசரிக்கின்ற ஒரு வழிமுறையாக இருக்கிறது. போப்பானவர் இறந்த பிறகு அவருடைய உடல், நம்ம இப்போ போப்பானவருடைய பார்த்தோம், மாரி மஜர் அவருடைய அந்த ஆலயத்தில் தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும். ஆனால் மக்களுடைய பார்வைகளுக்காக, இன்னும் பல நாட்டு தலைவர்கள் அவரை பார்ப்பதற்காக அவர் அந்த பேதுரு பேராலயத்தினுடைய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கும் அந்த உடல். மக்கள் எல்லோரும் அந்த உடலை சந்தித்து போவார்கள். வருகின்ற சனிக்கிழமை நாளை அவருடைய உடல் ஆனது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. எனவே இந்த 9 நாள் துக்கம் என்கின்ற ஒரு வழிமுறையானது கடைபிடிக்கப்படுகிறது. இது ஐந்தாவது வழிமுறை. ஆறாவது நிகழ்வாக பாப்பானரசரின் அவருடைய உடலுக்கு செய்கின்ற இறுதி சடங்கு. ஒரு பாப்பானவர் இறந்து விட்டால் அவருடைய உடலை வழக்கமாக எல்லா பாப்பானவர்களுக்கும் அந்த பேதுரு பசிலிக்காவினுடைய புனித பேதுருவினுடைய பசிலிக்காவினுடைய அடியிலே ஒரு குகை, பெரிய குகை இருக்கிறது. அந்த குகை கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்படும். ஆனால் நம்முடைய பாப்பரசர் புனித பிரான்சிஸ் அவர்கள் என்ன செய்தார் என்றால், அவர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார், என்னுடைய உடல் மாரி மஜர், அப்படி என்றால் புனித அன்னை மரியாளினுடைய பசிலிக்காவில் தான் என்னுடைய உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருந்ததால் அவருடைய உடல் பக்கத்தில் இருக்கின்ற அந்த அன்னை மரியாவினுடைய தேவாலயத்தினுடைய பெரிய தேவாலயத்திலே அடக்கம் செய்யப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது இந்த 26ஆம் தேதி சனிக்கிழமையானது நடக்க இருக்கிறது. இது அடுத்த நிகழ்வு. ஏழாவதாக சேட் வேக்கண்ட், அதாவது போப்பானவருடைய இருக்கை காலியாக இருக்கிறது. அப்படி என்றால் அடுத்த புதிய போப்பு நியமிக்கின்ற வரை திருச்சபையிலே எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட மாட்டாது. யாரும் எதையும் மாற்ற முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. திருச்சபை அனைத்தும் எப்படி இருந்ததோ அப்படியே அந்த சட்டத்திட்டங்கள், எந்த ஒரு புதிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாது புதிய போப்பு வர வரைக்கும்.
ஆனால் இந்த காலகட்டத்திலே அந்த வாட்டிக்கன் நகரினுடைய அலுவலகங்கள் அவரவர்கள் செய்ய வேண்டிய அலுவலர்கள் அதெல்லாம் செய்யறதுக்காக பராமரிப்பதற்காக ஒரு கர்தினால் நியமிக்கப்படுவார். அவர் அந்த அடக்க சடங்குகளை பார்த்து கொள்வார். அப்படி பிறகு உலகத்தில் இருக்கிற அத்தனை கர்தினால்மார்களும் வந்து ரோமையிலே கூடுவார்கள். அவர்களை வரவழைப்பது, அவர்களுக்கு மீட்டிங், எல்லாருக்கும் அந்த கான்க்ளாவ் என்று சொல்லுவார்கள், அதை தேர்ந்தெடுப்பு, இதையெல்லாம் ஆர்கனைஸ் செய்வதற்காக ஒரு கர்தினால் இருப்பார். ஆனால் திருச்சபையில் எந்த முடிவும், முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட மாட்டாது. இதற்கு பேர் செட் வேக்கண்ட் என்று சொல்வார்கள். அதாவது போப்பினுடைய இருக்கை காலியாக இருக்கிறது என்பது அர்த்தம். எட்டாவதாக புதிய போப்பானவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிகழ்வு. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகில் இருக்கிற அத்தனை கர்தினால்களும் ரோமை நகருக்கு அழைக்கப்படுவார்கள். கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட கர்தினால்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கர்தினால்மார்கள் அனைவரும் ரோமையிலே கூடிய பிறகு அந்த புதிய போப்பை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். அதற்கு பேர் கான்க்ளாவ் என்று சொல்வார்கள். அதாவது கர்தினால்மார்களுடைய கூட்ட அமைப்பு, கான்க்ளாவ், புதிய போப்பை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் இதிலே 80 வயதுக்கு மேற்பட்ட கர்தினால்மார்கள் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு ஓட்டு போட அந்த உரிமை இருக்காது. 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள். எனவே கிட்டத்தட்ட 136 கர்தினால்மார்கள் ஓட்டு போடுகின்ற தகுதியிலே அவர்கள் இதில் கலந்து கொண்டு எல்லா ஓட்டுகளையும் செய்வார்கள். குறிப்பாக நமது இந்திய நாட்டிலிருந்து 4 கர்தினால்மார்கள் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். 4 பேரும் இந்த முறை புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்க வாக்களிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த கான்க்ளாவ் தொடங்கிய உடனே, இந்த தேர்தல் தொடங்கிய உடனே அவர்கள் அந்த ரோமை நகரிலே இருக்கிற அந்த பேதுரு சதுரங்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய தேவாலயத்திலே கூடுகிறார்கள். அங்கு அவர்கள் உள்ளே சென்ற உடனே கதவுகள் சாத்தப்படும். ஒரு நாள் முழுவதும் அங்கே இருப்பார்கள். அங்கு அவர்கள் வெளியே வரவோ, வெளியே இருப்பவர்களை தொடர்பு கொள்ளவோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்க உள்ளே போய் அமைதியாக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வாக்கு சீட்டு கொடுக்கப்படும். யாரெல்லாம் தேர்தலில் நிற்கிறாங்களோ அவர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்படும். அதன் பிறகு அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஓட்டு போடுவார்கள். இதுதான் கான்க்ளாவ். இது புதிய போப்பை தேர்ந்தெடுக்கின்ற முடிவு. இது 8வது நிகழ்வு. 9வது நிகழ்வாக போப்பானவரை தேர்ந்தெடுக்கின்ற முறை. இப்பொழுது கான்க்ளாவ் தொடங்கிருச்சு. எல்லா போப்பானவரும், எல்லா கர்தினால்மார்களும் உள்ளே போயிட்டாங்க. எல்லாரும் வாக்கு போடுறாங்க. அவர்கள் ஜெபம் செய்து வாக்களிக்கின்ற பொழுது அந்த 3/2 பங்கு யார் அதிகமாக எடுக்கிறார்களோ அவர்கள் பெயர் தான் பரிந்துரைக்கப்படும். அவர் போப்பாண்டவராக தேர்ந்து கொள்ளப்படுவார்கள். இவர்கள் ஒரு நாளைக்கு 4 முறை இந்த வாக்கு நடத்துவார்கள். ரகசிய வாக்கெடுப்பு. எல்லாருக்கும் தனியாக சீட்டு கொடுக்கப்படும். அவர்களுக்கு விருப்பப்பட்ட பெயரை எழுதி மடித்து அதை ரகசியமாக வாக்களிப்பார்கள். இந்த ரகசிய வாக்கெடுப்பு ஒரு நாளைக்கு 4 முறை எடுக்கும். இப்போ 3/2 பங்கு வரும் வரைக்கும் யாருக்குமே வரல, மெஜாரிட்டி யாருக்குமே வரல. இவங்களுக்கு 50 வருது, அவங்களுக்கு 50 வருது, அவங்களுக்கு 50 வருது, இப்படி 3 பேர் 50 வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் நடக்கும். ஜெபம் செய்வாங்க, பரிந்து பேசுவாங்க, தூய் ஆவியானவரை மன்றாடுவார்கள், மீண்டும் வாக்குகள் நடக்கும். இப்படி ஒரு நாளைக்கு 4 முறை நடக்கும். இப்படி நடந்து முடிந்த அந்த வாக்கு சீட்டுகளை அவர்கள் ஒரு பாத்திரத்தில் வைத்து அதுக்கு ஒரு விதமான சாம்பிராணியை போட்டு அதை எரித்து விடுவார்கள். அப்படி எரிக்கின்ற பொழுது வெளியிலே பேதுரு சதுரங்கத்திலே அநேக லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள். அவர்கள் அங்கே மேலே அந்த ஓட்டு நடக்கிற, வாக்கு நடக்கிற அந்த வீட்டின் மேற்கூரையின் மீது அந்த புகை வெளியில் வரும். அந்த புகை கருப்பாக வெளியில் வந்தால் இன்னும் நமக்கு புதிய போப்பு கிடைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஒரு நாளைக்கு 4 முறை வாக்கு நடக்கும். அந்த 4 முறை முடிந்த பிறகும் அங்கே மெஜாரிட்டி 3/2 பங்கு இல்லைன்னா அந்த பேப்பரெல்லாம் போட்டு எரிப்பாங்க. அது கருப்பான புகையாக வந்துச்சுன்னா இன்னும் புதிய போப்பு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அது ஒரு நாள் போகலாம், 2 நாள் போகலாம், 3 நாள் போகலாம், இப்படி நாட்களாக போகும்.
ஒருவேளை அந்த மூன்றில் 2 பங்கு ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த வாக்கு சீட்டுகளை எல்லாம் இன்னொரு இடத்தில் போட்டு அதுக்கு வேற ஒரு சாம்பிராணி மாதிரி போட்டு அதை வெள்ளை புகை வெளியே வருகின்ற அளவுக்கு அதை எரிப்பார்கள். எனவே அந்த இதிலிருந்து வெளியில் வரும்போது வெள்ளை புகை வந்துருச்சுன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக ஆரவாரத்தில் குதிப்பார்கள். ஏனென்றால் வெள்ளை புகை வந்தால் நமக்கு புதிய போப் கிடைத்து விட்டார் என்று ஒரு அர்த்தமாக படுகிறது. இப்படி தான் அந்த வாக்கெடுப்பு நடக்கிறது. இது 9வது நிகழ்வு. 10வது நிகழ்வாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவரிடம் சென்று இந்த மாதிரி உங்கள் பேர் வந்திருக்கு, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, உங்களுக்கு விருப்பமா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்பாங்க. அவரும் ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் யாருடைய பெயரை, எந்த புனிதருடைய பெயரை, இல்லை பழைய போப்பானவர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பெயரை ஏதாவது நீங்கள் மாற்றி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம போப்பு பிரான்சிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருடைய இயற்பெயர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜார்ஜ் மரியோ. ஆனால் அதிலிருந்து நான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஏழ்மையாக இருக்க வேண்டும், ஏழ்மையாக இந்த திருச்சபை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக புனித பிரான்சிஸினுடைய பெயரை தேர்ந்தெடுத்து கொண்டார். எனவே அவர் பாப்பு பிரான்சிஸ் என்று அழைக்கப்பட்டார். அதே போல் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய போப்பாண்டவரிடம் அவர்கள் கேட்பார்கள், எந்த புனிதருடைய பெயரை தேர்ந்தெடுத்துக்கிறீர்கள் என்றொன்னே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பெயரை வைத்து அவர்களை அழைப்பார்கள். இப்பொழுது மக்கள் எல்லோரும் அந்த வத்திகான் சதுரங்கத்திலே காத்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே ஒரு கர்தினால் முன்னாடி வருவார். அந்த மேலே கர்தினால் அந்த பேதுருனுடைய ஆலயத்தின் மேலே ஒரு பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் அந்த கர்தினால் அனௌன்ஸ் பண்ணுவார். என்ன சொல்லுவார்னா, ஹேமபூஸ் பாப்பம் அப்படின்னு சொல்லுவார். ஹேமபூஸ் பாப்பம் அப்படி என்றால் நமக்கு ஒரு பாப்பானவர் இருக்கிறார், நமக்கு ஒரு போப்பு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அதை சொல்லிட்டு உடனே பின்னாடி போவார். அப்போ அதன் பிறகு அவருக்கு பின்னாடி இருந்து புதிய பாப்பானவர், அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரோஸ் கலர் அந்த அங்கி போட்டிருப்பாங்க. புதிய பாப்பானவருக்கு உடனே அவருக்கு புதிய அங்கி வெள்ளை கலரில் அங்கி கொடுத்து அவருக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாங்க. அப்போது அந்த புதிய பாப்பானவர் மக்களை சந்தித்து வாழ்த்து சொல்வார். இப்போ அந்த புதிய போப்பு என்ன செய்வார்னா, மக்களுக்கு அவர் ஏற்கனவே உடனே அந்த செய்திகள்லாம் மக்களுக்கு என்ன செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணிடுவாங்க. என்னென்னா, அவர் பெயர் தேர்ந்தெடுத்து கொண்டார் இல்லையா, அந்த புனிதருடைய பெயர், இந்த திருச்சபையை எப்படி நான் வழி நடத்த போகிறேன், எப்படி என்னென்னலாம் என்னுடைய மெயின் பாயிண்ட்களாக இருக்கும், என்னுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும், நான் எந்த பொசிஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை அவர்கள் வலியுறுத்தி இதுதான் என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்று சொல்லி பாப்பானவர் தன்னுடைய கிறிஸ்தவ மக்களுக்கு, உலகில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய முதல் செய்தியை வழங்கி தன்னுடைய முதல் ஆசீர்வாதத்தை உலக மக்களுக்கு தருவார். இதுதான் 10வது நிகழ்வு. என்ன பிரியமானவர்களே, ஒரு பாப்பானவர் இறந்த பிறகு அதிலிருந்து ஒரு புதிய பாப்பானவர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இந்த 10 நிகழ்வுகள் பார்த்தோம் இல்லையா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு புதிய வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய ஃபாதர் சேசுராஜ்.